பக்கம் இது முழுக்க முழுக்க 100% உங்களுக்கு மகிழ்ச்சியா என்று கேட்டால் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய பார்வையில் ஒரு ஓரத்தில் இங்கே ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது என்னவோ உண்மைதான். ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டது. அந்த கொல்லப்பட்டதை மகிழ்ச்சியாக உலகத்தில் இருக்கிற உண்மை முஸ்லிம் யாரும் கொண்டாட மாட்டான். ஒரு பக்கம் அது சோக நிகழ்வென்றாலும் ஆஷூராவே துக்க நாள் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவது சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய மார்க்க அறிஞர்களிடத்திலே அக்கருத்து இல்லை. ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சோக சம்பவம் இன்றைக்கு நடந்தது என்னவோ உண்மைதான். ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சற்றேறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தம்பதிக்கு பிறந்த அழகிய குழந்தையான ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சில வரிகள் அவர்களை பற்றி இந்த ஜும்மாவில் அவர்கள் ஷஹீதாக படுகொலை செய்யப்பட்ட நாள் என்கிற அடிப்படையில் சில நினைவூட்டல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பிறந்த குழந்தையில இருந்து சுமார் 6 வருஷம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மடியிலே வளர்கிற நட்பாக்கியம் பெற்றார்கள். ஏதோ மகள் வீட்டிலே வளர்ந்த குழந்தை என்று ஒதுக்கிவிட முடியாது. 6 வருஷம் அன்னலாரின் அரவணைப்பில், அன்னலாரின் பார்வையில், அன்னலாரின் மடியில், அன்னலாரின் முத்தங்களுக்கிடையில் பெருமானாரின் மடிதவழ்ந்து வளர்ந்த குழந்தை ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மடியில் அமர்த்தும் போதெல்லாம் அக்குழந்தையினுடைய நெற்றியில், கன்னத்தில், வாயில் முத்தமிடும் போதெல்லாம் ஹுசைனு மின்னி வ அன மின்ஹு, ஹுசைன் என்னிலே உள்ளவர், நான் ஹுசைனிலே